உஜ்ஜைன் கிடையாது. முதல் ஜோதிர்லிங்கம் எது? 12 ஜோதிர்லிங்கத்துல யாரா சொல்ற இந்த புகத்தாக இருக்கு கொடுத்துலான்னு பார்த்தா சொல்ல மாட்டேங்க. திருவள்ளூர் ஜோதிர்லிங்கம் வராது. 12 ஜோதிர்லிங்கம் சோம்நாத் கரெக்டா சொன்னாங்க. 12 ஜோதிர்லிங்கத்தை சோமநாதர் தான் முதல் தோன்றிய லிங்கம். சோமன் என்றால் நிலவு. தட்ச பிரதாபதி கிட்ட சாபம் பெற்றதனால் தேய்ந்தார். அந்த சாபத்தில் மீட்டெடுக்கிறதுக்காக தங்கத்திலே ஒரு கோயில் அமைத்தார். நிலவாக சொல்லக்கூடிய சந்திரன் கட்டண கோயில் தான் சோமநாதர். ராமன் வழிபட்டால் ராமநாதர், சோமன் வழிபட்டால் சோமனுக்கு நாதர். சோமநாதர் தான் முதல் ஜோதிர்லிங்கம். அதன் பின்பு ராவணன் அந்த திருக்கோயிலை புனரமைத்தார். வெள்ளியாலே கட்டினார். இவரதுல கட்டினாரு சந்திரன், தங்கத்துல கட்டினாரு. அடுத்தது ராவணன் சோமநாதர் கோயில் வெள்ளியில கட்டினார். அது பின்பு கிருஷ்ணர் அவதாரம். கிருஷ்ணர் வரும்போது உயர்ந்த மரங்களை கொண்டு பலகைகளால் அற்புதமான வடிவம் கொடுத்தார் கிருஷ்ண பகவான். அதற்கப்புறமா பீமன் கருங்கல்லாலே பெரிய பருங்கல்லாலே அந்த கோயிலை கட்டி முடித்தார். இப்படி புராணமாக இத்தனை மகான்களும் கிருஷ்ண பரமாத்மாவே அதை கட்டியிருக்கார். இப்படி கட்டின கோயில்கள் நம்முடைய முன்னோர்கள்லாம் வழிபட்டு இருந்தார்கள். 1025 ஆண்டு முகலாயர் படையெடுத்தாங்க. முதல்ல அந்த கோயிலை சிதலமடைச்சு அந்த லிங்கத்தையே சின்ன பின்னமாக்கினாங்க. கஜினி முகமது தான் முதல் படையெடுத்து அந்த கோயிலை சிதைத்தார்கள். சிதைத்ததனால் மீண்டும் அந்த மக்கள் ஒன்று கூடி மீண்டும் கோயிலை கட்டினார்கள். திரும்பி 1299 அவுரங்கசீப் வந்தார். அவர் ஒரு படையெடுத்தார். அதில் பொருள் எல்லாம் கொள்ளடிச்சுட்டு போனார். திரும்பி கோயிலை கட்டின கோயிலை சிதைச்சார். இந்த மக்கள் மீண்டும் அந்த கோயிலை கட்டி திரும்பி நிமிர்த்தி வைத்தார்கள். அவருடைய கமாண்டராக சொல்லக்கூடிய படை தளபதி அப்சல் கான் என்று சொல்லக்கூடிய அப்சல் கான், அவர் தான் வீர சிவாஜி. வீர சிவாஜி குள்ளமாக ஷார்ட்டாக தான் இருப்பார். அப்சல் கான் வந்து 7-8 அடி உயரம் இருப்பார். ஜெய்ஜாண்டிக்கே இருப்பார். அவரை ஆற தழுவி ஆலங்கனம் செய்யும்படி அவர் நுறுக்கிடலாம் எலும்புன்னு நினைச்சார். வீர சிவாஜி கையில புலி நகத்தை வைத்து அவர் அப்படி பிச்சை எடுத்தார். வீர சிவாஜி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவர் முழங்கக்கூடிய மந்திரம் 2. ஜெய் பவானின்னு ஹர ஹர மகாதேவான்னு சொல்வார். இதுதான் அவர் வாயில வரும். துக்காராம் ஒருவரை பார்க்க வரும்போது வீர சிவாஜி துக்காராம பார்க்க வந்துட்டார். எங்க? பண்டரிபுரத்தில். அப்போ அந்த ரகசிய நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் காட்டி கொடுத்துருவாங்க. அந்த ஊர் மக்கள் விரோதியா இருக்க துக்காராமுக்கு எதிர்த்திருக்கிறவங்க அவுரங்கசீப் கிட்ட சொல்லிட்டாங்க, அவர் படை எதுவும் இல்லாம தனியா பண்டரிபுரத்தில் இருக்காரு, இப்ப மடக்குனீங்கன்னா பிடிச்சிடலான்னு சூழ்ந்துட்டாங்க. படை இல்லை, மந்திரியோட தனியா வந்திருக்காரு. ஏன்னா ஒரு மகானை பார்க்க வர, துக்காராம பார்க்க வர. துக்காராமுக்காக தான் நான் சொன்னேன், என்ன பெருமாள் கொடுத்தாரு? கருட வாகனத்தை வேற யாருக்குமே கொடுக்கல. கருட வாகனத்தை பூலோகத்துக்கு அனுப்பி அதில் ஏற்றி கொண்டு போனவர் துக்காராம் தான். அப்ப சூழ்ந்துட்டாங்க படையெல்லாம். அப்ப துக்காராம் சொல்றாரு, நீங்க சண்டைக்கு போலான்னு போறாரு. படையோடு வந்திருக்காங்க, இப்ப தனியா போக வேண்டாம். என்னுடைய பாண்டுரங்கன் பார்த்துப்பாரு, சாமி நீங்க இருங்கன்னு. சிவாஜி போலயே 10-20 சிவாஜி போனாங்க. சிவாஜி இங்க தான் இருக்காரு. பாண்டுரங்க சுவாமி சிவாஜி வேடமிட்டு ஒரு பாண்டுரங்கரா போல அவங்க மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இது, ஒரு சிவாஜின்னு பார்த்தா ஊறப்பட்ட சிவாஜி வராங்க, எல்லாரும் வெட்டி வீழ்த்தி திருப்பி அமைச்சார். அப்படி அருளாளருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர் தான் வீர சிவாஜி. அவர்கிட்ட சொன்னார், இவ்வளவு பெரிய அற்புதத்தை நடத்தியிருக்கீங்களே, உங்ககிட்டயே நான் சிஷ்யர் ஆகிட்டு என்ன சன்னியாசம், நீங்க இந்த நாட்டை காப்பதா உங்களுக்கு நாங்கள் பின்னிருந்து நாங்கள் ஆசி கூறுவோம். எங்க வேலை இது. நீங்க நாட்டை அவதார புருஷர். உங்களுடைய குருநாதர் நான் இல்லை, சமர்த்தர் தான். உங்களுடைய வீர சிவாஜிக்கு குருநாதர் சமர்த்தர் தான்.
துக்காராம் ஆகிய நான் கிடையாது சமர்த்தர்கிட்ட அனுப்பி வச்சான். அப்படி அந்த காலகட்டத்தில் இப்படி அப்சல் கான் வந்து அவன் கொள்ளடிச்சிட்டு போனான். இப்படி அப்புறம் திரும்பி 1629 இப்படி இஸ்லாமியர்கள் கொள்ளையடிச்சு ஒவ்வொரு 17 முறை அந்த கோயிலை இடித்தார்கள். அப்போ 17 முறை மீண்டும் 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 சிதைந்த கோயிலை நம் மக்கள் கட்டி 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 சளைக்கவே இல்லை. அடப்போப்பா 2 வாட்டி கட்டினா அவன் தான் வந்து இடிச்சு போட்டுற போறானே சளைக்கல. 17 முறை இடித்த கோயிலை மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பினார்கள். கடைசியா 1951 சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த புராணத்துல எப்படி இருந்தோ அதே போல கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் மீட்டெடுத்தார். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1951 தான் அந்த கட்டின கோயில் அப்படியே மீண்டும் சிதைக்காமல் இருக்காங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய ஆட்சியெல்லாம் போச்சு. இதெல்லாம் மீட்டு எடுத்தது எவ்வளோ பெரிய காரியம். அதுபோல நம்முடைய மக்களுடைய வைராக்கியம் பாருங்க. ஒரு கோயில் சிதைந்து விட்டால் மீண்டும் மீண்டும் அதை கட்டி அந்த இடத்துல பாரம்பரியத்தை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். அதுபோலதான் நம்ம ஊர் பக்கத்துல வேங்கடமங்கலத்தில் ஒரு கோயில், பல்லவ மன்னன் கட்டிய கோயில், கிட்டத்தட்ட 1.25 ஏக்கருக்கு இடம் உண்டு. அது யாரும் இஸ்லாமியர் வந்து சிதைக்கல. அது காலப்போக்கில் மக்கள் வழிபாடு அற்றதுனால தன்னாலே சிதைந்து விட்டது. அதை மீண்டும் அதே கட்டமைப்பில் எழுப்புவதற்காக கோயில் கட்டுற பணி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து வரலாறு. ஒரு கோயில் சேர்ந்து விட்டால் அதை மீண்டும் கட்டுவது நம்முடைய மரபு. புதுசாக கோயில் கட்டுறது வந்து பெரிய ஒரு விசேஷம் கிடையாது. திருக்கோயிலே இல்லாத ஊரில் புதுசாக கட்டலாம். ஆனால் ஒரு ஊரில் ஏற்கனவே ஒரு சிதைந்து போன ஒரு கோயில் இருக்குன்னா புதுசாக ஒன்று பக்கத்தில் கட்டக்கூடாது. சிதைந்த கோயிலை தான் மீட்டெடுக்க வேண்டும். ஏன்னா அது ஆகம விதிப்படி முன்னோர்கள் அரசர்கள் கட்டின கோயில். நாமெல்லாம் திருக்கடையூர் போனோம்னா எங்கே போனோம்? கும்பகோணம் போய் திருக்கடையூர் போனோம். சென்னையில் வாழக்கூடிய ஒரு திருக்கடையூராக அமிர்த கடேஸ்வரர் இங்கேயே பல்லவ மன்னன் கட்டினார். சென்னை வாழ் மக்களுக்காக கட்டின கோயில் தான் திருக்கடையூர். சென்னையில் ஒரு திருக்கடையூர் என்றால் அது இந்த கோவில் தான். பகவான் சதுர ஆவடியார் அந்த லிங்கெல்லாம் 1500 வருஷத்துக்கு பழமையான லிங்கம், புதுசாக செய்யப்பட்ட லிங்கம் கிடையாது. இன்னைக்கு ஷெட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க கிராம மக்கள் எல்லாம். அவருக்காக கோயில் கிட்டத்தட்ட தளம் போடுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. அங்கங்கே பொருளை திரட்டி அந்த கோயிலை கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்காங்க. அதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் கலந்துருக்க அத்தனை அடியார்களும் தன்னுடைய கைங்கரியமாக ஏதோ ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தாலும் நமக்கு புண்ணியம். நம்ம எத்தனையோ இதெல்லாம் பார்த்து 50 100 நமக்கு பெருசு கிடையாது. எவ்வளோ செலவு செய்வோம். நீங்கள் வருங்காலத்தில் அந்த கோயிலை நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு உரிமை உண்டு. திருமணம் நடக்க வேண்டுமா சத்திரத்தில் செய்யாதீங்க. அந்த திருக்கடையூர் எங்கே இருக்கு? சென்னையில் 60வது கல்யாணமா 70 80 எந்த திருக்கல்யாணமும் அந்த கோயிலில் நடத்தலாம். சென்னை வாழ் மக்களுக்காகவே பல்லவ மன்னன் ஏற்படுத்திய திருக்கோயில் இன்னைக்கு சிதிலடைஞ்சது. அதை மீட்டெடுத்து சோம்நாத்தில் போல் 17 முறை சிதைத்த கோயிலை மீட்டெடுத்தார்கள். மனம் சலிக்காமல் மீண்டும் மீண்டும் பொருளை கொடுத்து கொடுத்து அந்த வரலாற்றை மீட்டெடுத்த மக்கள் வாழக்கூடிய மண்ணில் தான் நாமளும் வாழும். ஒரு முதல் சிதைந்த கோயிலை நாம் மீட்டெடுக்க நாம் தயங்கக்கூடாது. அதனால அந்த பெரும் வேள்வியில் அனைவரும் பங்கேற்கும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். நேரம் இருக்கும் பொழுது அந்த திருக்கோயிலுக்கு திருக்கடவூர் செல்றது பதிலாக காலையில் போனால் மதியம் வந்துடலாம். அற்புதமான ஸ்தலம். அங்கே போனாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி அமைதியாக உட்காந்திங்கனாலே மனம் அடங்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சோலை வனம் போல இருக்கும். வீடுகள் ரொம்ப அங்கங்கே தூரம் தான் இருக்கும். அப்படியே வெட்ட வெளியாக இருக்கும். அங்கே முதல்ல ஒரு மாநாடு நடத்தும் பொழுது லட்சக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் பறந்தது. அடியவர்கள் கூட இருந்தவங்களுக்கும் தெரியும். முதல் மாநாடு நடந்து லட்சக்கணக்கான அத்தனை பட்டாம்பூச்சி பார்த்ததே இல்லை. அப்போதான் பெருமான் உள்ளிருந்து உணர்த்தினார். ஏதோ ஒரு உணர்த்தினார். இந்த திருக்கோயிலுக்கு ஒரு பணி செய்யணுன்றதுனால அந்த திருக்கோயிலை கட்டுற பணியில அடியனையும் அதில் புகுத்தி இருக்கிறார். எல்லாம் மஞ்சள் தான், 1 2 கிடையாது. அப்படியே கோயிலை சுற்றி வட்டமிட்டு அப்படியே பறந்து போகுது. ஐயாலாம் பார்த்துருக்காரு. அப்பேற்பட்ட தலம். அதுக்கு இன்னும் நிறைய அதுக்கு இன்னைக்கும் பாம்பு வந்து பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்கள் அதை படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க. நிறைய அதோட விஷயம் இருக்கு. அதனால இந்த திருக்கோயிலுக்கு நேரம் இருக்கும்போது பிரதோஷ தினம் எப்பப்பெல்லாம் விழா இருக்க போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. கோயில் கட்டி முடிச்சுன்னா அந்த திருக்கோயிலெல்லாம் நீங்கள் அடுத்த சந்ததிகளுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. பெருமான் சன்னதியில சாட்சியோடு திருமணம் நடப்பாருங்க. யார் வந்து சாட்சி சொன்னது பார்த்துங்க. சிவலிங்கம் சாட்சி சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆலயத்தில் பண்ணது இறைவனுக்கு முன்னாடி பண்ணும் பொழுது இந்த திருமணங்கள்லாம் நிலைத்து இருக்கும். இப்போ நிறைய டைவர்ஸ் வருதுன்னு எங்கெங்கேயோ சத்திரத்தில் பண்ணுறோம். ஒரு வைப்ரேஷனே இருக்காது, நல்ல அலைகளே இருக்காது.
லட்சக்கணக்கா 10 லட்சம் 20 லட்சம் சத்திரத்துக்கு கொடுக்குறோம். கோயில்களை பண்ணிப்பாங்க, அவ்வளவு செலவில்லை. குறைந்தபட்சம் ஒரு 20,000 30,000 தான் அதோட தூய்மை பணிக்காக வாங்குவாங்க எல்லா கோயிலையும். திருக்கோயிலில் திருமணம் செய்யுங்க. இந்த கோயிலில் திருக்கோயிலில் திருமணம் பண்றது சிறப்பு. அதனால இந்த சத்திரத்தெல்லாம் இருக்கிற வழி நம்ம முறையில நம்மளுடைய வழிபாடு பண்பாடு முறையில இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த நாள்ல எல்லாம் எதுவாக இருந்தாலும் கோவிலில் தான் நடக்கும். பெருமான் தான் சாட்சி. இறைவன் சாட்சிநாதராக நமக்கு திருப்புறம்பயத்தில் சாட்சி சொல்லியிருக்காங்க. இறைவனே அந்த திருமண நடத்துக்கு சாட்சியாக அந்த குழந்தைகளை கடைசி வரையும் ஒன்றிணைத்து வாழக்கூடிய அந்த அருளாசி இறைவன் வழங்குவார். தினமா அக்ஷரமணமாலைக்கு போலாம். தெரிஞ்சுட்டு